அற்புதம் நடப்பதற்கு மிகப்பெரிய தடையை நீங்க தான். அற்புதத்தை கிட்ட கொண்டு வருவதற்கு இன்னைக்கு பாசிபிள் சிச்சுவேஷனோட பாசிபிள் வைப் உங்களுக்குள்ள வரட்டும், ஒரு அதிர்வு உங்களுக்குள்ள வரட்டும். எப்பவுமே பாசிட்டிவ் எண்ணங்களோடு கூட பழகுங்க. விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய், சொல்ல மகிமையை காண்பாய். நான் சொல்ல ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுங்க. மகிமை என்பது அற்புதம், மகிமை என்பது அடையாளம், மகிமை என்பது வரவு, மகிமை என்பது ஒரு துளிர், மகிமை என்பது ஒரு செழிப்பு. எவர்களை முன்குறித்தாரோ முன்னறிந்தார், எவர்களை முன்னறிந்தாரோ அவர் அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ வாய் திறந்து யார பார்த்து என்னென்ன சொல்றியோ அதுதான் அவர்கள். இனி படைப்பு உன்மூலமாய் வருகிறது. ஹல்லேலூயா. நீ ஒரு படைப்பாளி. ஏனென்று சொன்னால் படைத்தவர் உனக்குள்ள இருக்கிறார், அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி மாம்சமாய் மாறுகிறதோ அதுபோல் நீ பேசுகிற வார்த்தை மாம்சமாய் மாறும். வறுமை எல்லாம் ஒரு செழிப்பாய் மாறட்டும் என்று சொன்னால் அப்படியே இந்த வார்த்தை மாம்சமாய் மாறி உங்களை செழிக்க வைக்கும். உங்கள் சுகவீனங்கள் எல்லாம் சுகமாய் மாறும். இது வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள சென்று படைப்பாற்றலை தந்து உங்களை எழுப்பி நிற்க வைக்கும். அவர் வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது, அவருடைய சத்தியத்தை நான் கை கொண்டு நடக்கும்போது, அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாய் செயல்படும் போது ஏன் நடக்காது? இந்த நவம்பர் மாசத்துல இனி 10 மாசம் யார் சொன்னது நடந்து சொல்லு, இந்த 11 மாசத்துல நீ சொல்றது நடக்கும்.